நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த கொஸ்டினை பற்றி தான் ஃபுல்லாக ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் சொல்லிக்கிறேன். என்னென்ன கொஸ்டின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓல்டு தான் இருக்குது, அப்லோட் பண்ணலாமா? கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2 வந்து என்னென்னா, இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எனக்கு இல்லை அப்பாவுக்கு தான் இருக்குது, அப்லோட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து 6th செம் ரிசல்ட் வரல, நான் வந்து அப்ளிகேஷன் போடலாமான்னு கேட்குறீங்க. தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஃபோர்த் கொஸ்டின். இப்போ வந்து இந்த கொஸ்டின்லாம் வந்து இந்த வீடியோவில் தான் ஆன்சர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்படி புரியலைன்னா வந்து எங்காவது டவுட்டு கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓல்டு தான் இருக்குது, நான் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி அப்லோட் பண்ணிடாதீங்க. இப்போ உள்ள என்ன அப்டேட் இருக்கோ அதுதான் அப்லோட் பண்ணணும். நான் பண்ணும்போதே வந்து அப்போ வந்து இருந்தது தான் அப்லோட் பண்ணேன். ஏன்னா ஓல்டு கம்யூனிட்டி அப்பயே வந்து செல்லலை. இப்போலாம் வந்து சுத்தமாக வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. அதனால் அப்படி அப்லோட் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் உடனே அப்ளிகேஷன் போடணும்லாம் இல்லை. ஃபஸ்ட்டே அப்ளிகேஷன் போட்டால் ஃபஸ்ட்டே சீட் கிடச்சிடணும்லாம் இல்லை. நீங்கள் வந்து லாஸ்ட் டேயில் லாஸ்ட் மினிட்டில் போட்டால் கூட சீட் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள். அதை விட்டு அவசரப்பட்டு ஓல்டு கம்யூனிட்டி இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாமல் எல்லாத்தையும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். எதுக்கு அவசரப்படுறீங்கன்னா எனக்கும் தெரியலை. இப்பே பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட, நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் கூட இன்னும் வந்து 1 வீக்கில் வந்துடும். தாராளமாக சொல்ல போனால் 1 வீக்கில் வந்துடும். நீங்கள் டைம் வந்து 20 நாள் கிட்டே இருக்குது. அப்போ 1 வீக்கில் வந்துட்டால் கூட அடுத்த வீக் கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். அதனால் அவசரப்பட்டு ஓல்டு கம்யூனிட்டிலாம் அப்லோட் பண்ணிடாதீங்க சொல்லிடுறேன். ஏன்னா வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. முக்கியமாக இந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இது ரெண்டையும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எனக்கு இல்லை அப்பாவுக்கு தான் இல்லை, அப்பாவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. தாராளமாக அப்லோட் பண்ணிக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இல்லைன்னா அப்பாது அம்மாது 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளுதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அது இப்போ கரண்டில் என்ன அப்டேட்டில் இருக்கோ அது மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படியே அது இல்லைன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதாவது 3 டேஸில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வந்து நெட் சென்டரில் 60 ரூபி தான் ஃபீஸே வாங்குறாங்க. 3 டேஸில் வந்துடும். அவங்க ஃபோட்டோட போட்டு உங்களுக்குன்னே தனியாகவே அப்ளை பண்ணி தராங்க. அது வந்து உங்களுக்கு தனியாக இன்கம் இருக்கும்லாம் அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் உள்ள இன்கம் சொன்னாலே போதும், உங்களுக்குன்னு தனியாக அப்ளை பண்ணி தந்துடுறாங்க. நெட் சென்டரில் 3 டேஸில் வந்து தந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 6th செம் ரிசல்ட் வரல, நான் வந்து அப்ளிகேஷன் போடலாமா? வர லேட் ஆகும் அப்படி சொல்கிறீங்க. அப்ளிகேஷன் போடக்கூடாது. 3 இயர் LLBயை பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிகிரி 3 இயர் லாப் வந்து படிக்க முடியும். அதனால் நீங்களாம் வந்து அப்ளிகேஷன் அவசரப்பட்டு போட்டுறாதீங்க. அதுக்கு வந்து நான் காலைல போட்ட லெட்டர் வந்து சப்மிட் பண்ணிடாதீங்க. அந்த லெட்டர் வந்து வேறு, இதுக்கு வந்து வேறு. வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட்டு அது அதுக்குள்ளே டிஎன்டால சொல்ல முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு அப்ளிகேஷன் வந்து போட்டுறாதீங்க. 6th செம் ரிசல்ட் வரவங்களாம் அப்ளிகேஷன் போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ படித்தவங்க 3 இயர் LLBக்கு அப்ளை பண்ணாமல் கேட்குறீங்க. டிப்ளமோ முடித்தவங்க 3 இயர் LLBக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அப்ளை பண்ணக்கூடாது மீன்ஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து 5 இயர் மட்டும்தான் படிக்க முடியும், 3 இயர் வந்து படிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் CGPA வந்து பர்சன்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து வீடியோ வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே நான் வீடியோ போட்டுட்டேன். CGPA to பர்சன்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து எக்ஸாம்பிள் மார்க் ஷீட்டோட நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மார்க்கில் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மார்க்கு கம்யூனிட்டி இது ரெண்டையும் வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இது ரெண்டும் மிஸ்டேக் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நம்ம வந்து டிஎன்டாலுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து இமெயில் போட்டாலுமே, டிஎன்டாலு மெயில் போட்டாலுமே அவங்களுக்கு ரிப்ளை வருமா, பார்ப்பாங்களா என்னன்னு நமக்கு ரொம்ப டவுட்டு தான். அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மார்க்லேயும் சரி கம்யூனிட்டியும் சரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்கள். அப்படி ஒரு 1 வீக் 2 வீக் வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் டேயில் நிறைய பேருக்கு இந்த பயம் தான் இருக்குது போல். ஃபஸ்ட்டு டே போட்டால் தான் சீட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. லாஸ்ட் டே போட்டாலுமே கரெக்டாக போட்டால் தான் ஒரு சீட் கிடைக்கும். ஸோ வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வீடியோ பற்றி ஃபுல்லாக போட்டுங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி இதுக்காண்டி போய்ட்டு எடிஷனெல்லாம் போய்ட்டு மணி வேஸ்ட் பண்ணாங்க. உங்கள் மொபைல்லே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.